இன்னைக்கு வந்து ஹாலோகிராஃபிக் குரோம்க்கும் மெட்டாலிக் குரோம்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து குரோம்லாம் பண்ணாலுமே வந்து மெட்டாலிக் குரோம்க்கும் ஹாலோகிராஃபிக் குரோம்க்கும் வித்தியாசம் தெரியாம இருக்காங்க. ஸோ அது வந்து என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். இத மாதிரி ஹாலோகிராஃபிக் குரோம் பாருங்க, உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும். ஒரு ரெயின்போ கலர்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு எல்லாம் ஒரு 7 கலர்ஸ் இருக்கு இல்லையா, ரெயின்போல எல்லாமே கலந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த குரோம் பவுடர்லயும் வந்து இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து சில்வர் கலர். அது இல்லாம நீங்க வேற ஏதாவது கலர் எடுத்தீங்கன்னா கூட அதுல வந்து எல்லா கலருமே வந்து கலந்து இருக்கும். அதுதான் வந்து ஹாலோகிராஃபிக் குரோம். அதுவே பாருங்க, மெட்டாலிக் குரோம்ல வெறும் நீங்க என்ன கலர் எடுக்கிறீங்களோ அந்த கலர் மட்டும்தான் இருக்குமே தவிர அதுல வந்து கலர்ஸ் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்காது. பட் ஹாலோகிராஃபிக் குரோம்ல வந்து அந்த மாதிரி எல்லா கலருமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்க, உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். ஹாலோகிராஃபிக் குரோமுக்கும் மெட்டாலிக் குரோமுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். ஓகேவா? இப்படி தான் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். இது வந்து மெட்டாலிக் குரோம், இது வந்து ஹாலோகிராஃபிக் குரோம். இப்போ ஹாலோகிராஃபிக் குரோம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். டிப் எடுத்துக்கோங்க. டிப்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைட் கார்னர்ல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அன்ஈவனா இருக்கும். அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. நான் வந்து டிசைன் சொல்லி கொடுக்கறதுனால டிசைன்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து இதையுமே நீங்க பண்ணாம பண்ணிட போறீங்க அப்படின்றதுக்காக நான் இப்போ சொல்றேன். இந்த கார்னர்ல வந்து அன்ஈவனா இருக்கு இல்லையா, நீங்க என்ன ஷேப்க்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப் கொண்டு வந்துட்டு டிசைன் பண்ண ஆரம்பிங்க. உங்க ஃபைலர் வச்சு நீங்க இப்படி பண்ணாலே நீங்க என்ன ஷேப் இது பண்றீங்களோ அந்த ஷேப்க்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பாருங்க, டிப்ல வந்து ஷைனஸ் இருக்கக்கூடாது. ஷைனஸ் இல்லாம நீங்க டிசைன் பண்ணீங்கன்னா தான் அது லாங் ஸ்டேவா இருக்கும். ஓகேவா? அதுக்காக நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, மேட் டாப் கோட் போட்டுட்டு நீங்க ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்க. நீங்க மேட் டாப் கோட் பண்ணீங்கன்னா லேயர்ஸ் தான் அதிகமாகுமே தவிர உங்களுக்கு அந்த நேச்சுரலான ஃபினிஷ் கிடைக்காது. ஓகேவா? அதனால தான் வந்து மேட் டாப் கோட் போடாம நம்ம வந்து டைரக்டா பஃப் பண்ணிக்கலாம். பஃப் பண்றது உங்களுக்கு ஈஸி தானே. பஃபர் எடுத்துக்கோங்க. பஃபர் எடுத்து இந்த மாதிரி நீங்க எல்லா பக்கமும் லைட்டா தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு அந்த ஷைனஸ் போயிடும். நெக்ஸ்ட் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிடுங்க. அசிட்டோன் வச்சு துடைக்க கூடாது, அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தான் துடைக்கணும். அசிட்டோன் வச்சு தொடச்சிங்கன்னா உங்களோட நெயில் டிப் வந்து கிராக் விழுந்துடும். அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிங்கன்னா மேலே இருக்க ஸ்டிக்கினஸும் அந்த டஸ்ட்லாம் எதாவது இருந்துச்சுன்னா அது மட்டும் போகும். ஓகேவா? இப்போ பாருங்க, நான் தொடச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா மேட்ல தான் இருக்கு. நான் தொடச்சதுக்கு அப்புறம் பாருங்க, ஃபுல்லா அந்த ஷைனஸ் இல்லாம மேட் ஃபினிஷ்ல இருக்கு. நீங்க டாப் கோட் அது மாதிரி மேல மேல போட்டீங்கன்னா ப்ராடக்ட் தான் அதிகமா இருக்கும், நேச்சுரல் ஃபினிஷ் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பேஸ் கலர் வந்து எந்த கலர் நீங்க கொடுத்துக்கிறீங்களோ கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்குமே வந்து குரோம் பவுடர்ல எது நீங்க மெயினா வச்சிருக்கணும்னா, ஒன்று சில்வர் அண்ட் கோல்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். சில்வரும் கோல்டு கலரும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் சில்வர் அண்ட் கோல்டு இருந்தாலே நீங்கள் எந்த கலர் கூட வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். இது 30 செகண்ட்ஸ் இப்போ நான் க்யூர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் க்யூர் பண்ணுறதுனால நான் 30 செகண்ட்ஸே க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிக்கினஸ் வந்து ரிமூவ் பண்ண வேண்டாம், டைரெக்டாகவே நீங்கள் வந்து மேலே அப்ளை பண்ணலாம். குரோம் பவுடர் வந்து ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணாமே நீங்கள் மேலே டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். நான் இந்த மாதிரி ஹாலோகிராஃபிக் குரோம் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு டிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். குரோமில் வந்து நீங்கள் டைரெக்டாக நார்மலாக நீங்கள் மெட்டாலிக் குரோம் யூஸ் பண்ணுறதை விடவும் மிரர் குரோம்க்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு மெட்டாலிக் குரோம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் நார்மலாக ஒரு பார்ட்டி வியர் அது மாதிரி நீங்கள் போகும்போது இந்த மாதிரி ஹாலோகிராஃபிக் குரோம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும்.
இது பாருங்க ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு இது மாரி கொஞ்சம் லைட்டா தட்டி விட்டீங்கன்னா, எக்ஸஸா எதா இருந்துச்சுன்னா கீழ விழுந்துரும். நெக்ஸ்ட் பாருங்க. நான் வந்து இப்டி கொஞ்சம் டிம் ஆக்கி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்க. கலர் வந்து எல்லாமே கலந்து இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மாரி டஸ்ட் ஆஃப் பிரஷ் வச்சு எக்ஸஸா இருக்கிறது எல்லாத்தையும் கீழ தள்ளிடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நீங்க நெக்ஸ்ட் மேல போடுற ப்ராசஸ்ல வந்து எதுவும் இந்த பவுடர் எதுவும் அதுல மிக்ஸ் ஆவாம இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, பில்டர் ஜெல் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, நான் பில்டர் ஜெல் வந்து இதே மாரி ஒன் சைட்ல தான் எடுக்கிறேன். எடுத்துட்டு கொஞ்சம் ஆட்டி ஆட்டி இது பண்ணீங்கன்னா, எக்ஸஸா இருக்கிறது கீழ விழுந்துரும். நெக்ஸ்ட் இதுல பாருங்க, சென்டர்லயே வைங்க. இதுக்கு வந்து ப்ராடக்ட் கண்டிப்பா நெறைய தேவைப்படும். ஓகேவா? நீங்க வந்து டைரக்ட்டா டாப் கோட் அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டாப் கோட் அப்ளை பண்ணீங்கன்னா, சம்டைம்ஸ் அது வந்து உங்களுக்கு அந்த கிளிட்டர்ஸ் தனியா எடுத்துட்டு வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இத மாரி டிசைன்ஸ் பண்ணும்போது, நீங்க கண்டிப்பா இந்த குரோம்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜெல் வச்சு லாக் பண்ணும்போது, உங்களுக்கு இன்னுமே ரொம்ப அழகா இருக்கும். அவ்ளோ சீக்கிரத்துல உங்க ஜெல் பாலிஷ்மே வந்து ரிமூவ் ஆகி வரவே வராது. இப்போ ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இப்படி வச்சிருந்தீங்கன்னா, எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகேவா? நீங்க எங்கேயாவது அப்ளை பண்ணாம விட்டிருந்தாலுமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ இத வந்து 60 செகண்ட்ஸ் நான் கியூர் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேஸ் கலர் வந்து 30 செகண்ட்ஸ் தான் கியூர் பண்ணும். இப்போ நான் 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன். கியூர் பண்ணதுக்கப்புறம் மேல ஸ்டிக்கினஸ் இருக்கும். அந்த ஸ்டிக்கினஸ ரிமூவ் பண்றதுக்கு நீங்க அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடைங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சதுக்கப்புறம் பஃபர் எடுத்து அந்த ஷைனஸ் ஃபுல்லா ரிமூவ் பண்ணுங்க. ஷைனஸ் ஃபுல்லா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடைங்க. தொடச்சிட்டு டாப் கோட் அப்ளை பண்ணலாம். இதுக்கு மேல நீங்க ஏதாவது டிசைன் அப்ளை பண்ண போறீங்கன்னா அப்ளை பண்ணலாம். எல்லா டிசைனும் முடிச்சதுக்கப்புறம் தான் டாப் கோட் அப்ளை பண்ணணும். இப்போ நான் டிசைன் எதுவும் பண்ண போறதில்ல. அதனால டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ டாப் கோட் போட்டதுக்கப்புறம் 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். 120 செகண்ட்ஸ் நீங்க கியூர் பண்ணீங்கன்னா தான் ஃபுல்லா எல்லாமே லாக் ஆன மாதிரி இருக்கும். தேர்ட் டைம்லேருந்து எல்லாமே 120 செகண்ட்ஸ் நீங்க கியூர் பண்ணணும். கியூர் பண்றதுக்கு முன்னாடி எல்லா பக்கமும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்களா? டாப் கோட் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு பாருங்க. ஏன்னா டாப் கோட் தான் வந்து இதுல சீல் பண்ற மாதிரி. ஸோ எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு 120 செகண்ட்ஸ் இப்போ கியூர் பண்ணிக்கலாம். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன். எப்பவுமே டாப் கோட் போட்டுட்டு நீங்க கியூர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கினஸ்லாம் எதுவுமே இருக்காது. இது வந்து பிரைடலுக்குலாம் நீங்க யூஸ் பண்ணாலும் ரொம்ப அழகா இருக்கும். அவங்க கையில வந்து ரொம்ப அழகா இருக்கும். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற இது வரைக்கும் பண்ணதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க. கீழே கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் வந்து ஹோல்சேல்ல வேணும்னா ஸ்க்ரீன்ல வர நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.